மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகும்போது எல்லா பேருமே நமக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்டில் சில கிரைட்டேரியாவை வச்சு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் அவுட் வந்து பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 380 ப்ளஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆக்சுவலாக இருக்குது. அவ்வளோ கம்பெனிஸ் அவங்களுடைய இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புளுக்காண்டி ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம சில கிரைட்டேரியாவை வச்சு அந்த 380 ப்ளஸ் ஃபண்ட்லேருந்து நமக்கான பெஸ்ட்டு ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம செலக்ட் வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பனாக இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒன்று வந்து நமக்கு டீசெண்டாக எவ்ரி இயர் ரிட்டர்ன் கொடுக்கும், நம்மளுடைய மணி க்ரோத்துக்கு அது சேஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லா பேருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு அந்த இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 2 இண்டெக்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா நிஃப்டி 50, இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்றது. ஸோ நிஃப்டி 50 அப்படின்றது என்எஸ்சி கீழே இருக்கக்கூடிய ஒரு மெயினான இண்டெக்ஸ். அதாவது என்எஸ்சி கீழே என்ன தான் 2000 ப்ளஸ் கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்ட் வந்து ஆயிருந்தாலும் அதில் ஒரு 50 கம்பெனி பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அண்டு நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 50 கம்பெனி செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க, அதுதான் இண்டெக்ஸ். அந்த 50 கம்பெனியோடைய மூமெண்டம் தான் அந்த இண்டெக்ஸோடைய மூமெண்டம். அதே மாதிரி இந்த 50 கம்பெனியோட க்ரோத் தான் இந்தியாவோட எக்கனாமியோடைய க்ரோத். அதே மாதிரி தான் இந்த சைடு பிஎஸ்சி கீழே இருக்கக்கூடிய ஒரு மெயினான இண்டெக்ஸ் தான் சென்செக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் கிட்டத்தட்ட அதில் டாப் 30 கம்பெனி நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூவிலையும் நல்ல ஒரு இந்தியாவுடைய க்ரோத்தும் ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு 30 கம்பெனியை செலக்ட் வந்து பண்ணி அந்த இதுக்குன்னா இண்டெக்ஸ்னு நேம் வச்சுருக்காங்க. ஓவரால் அந்த 30 கம்பெனியோட க்ரோத்து தான் அந்த மூமெண்டம் தான் இண்டெக்ஸ் சென்செக்ஸோடைய மூமெண்ட். அதே மாதிரி அதனுடைய க்ரோத்து தான் நம்ம இந்தியாவுடைய எக்கனாமியோட க்ரோத். ஸோ இன்றைக்கி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணக்கூடியது நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணலான்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனர் ஆப்பை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனர் அப்படின்றத வந்து ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கேட்டகிரி. ஸோ கேட்டகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஈக்விட்டி அப்படின்ற கேட்டகிரியில் தான் வரும். ஸோ அப்படின்னும் போது ஈக்விட்டியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் அப்படின்றது க்ரோத்தில் நம்ம செட் வந்து பண்ணுறோம். ஸோ அதில் என்ன 3 இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போயுமே மோஸ்ட்லி நம்ம க்ரோத்து தான் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதாவது நீங்கள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே மோஸ்ட்லி லாங் டேர்ம் அப்படின்றது தான் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் வளரணும், நம்ம வந்த ப்ராஃபிட்டில் இருந்தும் நமக்கான க்ரோத், அதாவது இந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்டிங் ஆகக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஆகும். இன்னும் முன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா IDCW, அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வர ப்ராஃபிட்டை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பிளான். அது ஆக்சுவலாக காம்பவுண்டிங் வந்து ஆகாது. ஸோ நமக்கான க்ரோத்து தான் நமக்கான மெயின் இம்பார்ட்டன்ட், அதுதான் நமக்கான காம்பவுண்டிங் வந்து ஆகும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா க்ரோத்துன்றதை நம்ம செட் வந்து பண்ணிக்கலாம் பிளான் அப்படின்றதுல. அடுத்து பார்த்திங்கன்னா AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம மினிமம்லாம் என்ன பண்ணுவோம் 2000 crores அபோவாக தான் வைப்போம். ஸோ நம்ம 2000 crores அப்படின்றத வச்சுக்கலாம். ஏன்னா லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் பீப்புளோட இன்வால்வ் வந்து இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க ஃபண்டை தானே செலக்ட் வந்து பண்ணுறோம். அவங்க மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னும் கொடுத்துருக்கணும், நல்ல ஒரு ஃபண்டையும் அவங்க என்ன பண்ணணும் மேனேஜ் வந்து பண்ணணும். அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த க்ரைட்டீரியா வச்சு தான் நம்ம செலக்ட் வந்து பண்ணுறோம். அப்படின்ற போது மினிமமாக ஒரு 2000 crores அபோவாக எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஓகே தான். பட் 2000 crores மேலே வந்து இருக்கணும் அதனுடைய AUM அப்படின்றது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து 2000 crores நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் CAGR. ஸோ இந்த CAGR பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 5 year CAGR எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 3 year இருக்குது. ஸோ அதை போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 5 year CAGR நான் ஆட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இந்த 5 year CAGR பொறுத்தளவு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத பொறுத்தளவு மினிமமாக நமக்கு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய டேட்டாவே எவ்ரி இயர் 12% அப்படின்றத கன்சிஸ்டன்சியாக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றது தான் ஆவரேஜாக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 12% அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 12% மேலே எவ்வளோ இருந்தாலும் ஓகே. ஸோ மினிமமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 12 அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட். ஸோ எக்ஸிட் லோட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மினிமம் லெஸ் தென் 1 இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆக்சுவலாக சொல்லியிருப்போம். ஸோ அது எக்ஸிட் லோட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஃபில்டரில் போயிட்டு
எக்ஸிட் லோட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆடு வந்து ஆயிரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஃபண்டு எவ்வளோ ஃபண்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 380 ப்ளஸ் ஃபண்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சு. பட் அதில் இப்போ ஷார்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா கொண்டு வந்துட்டோம். அதாவது ஓவராலாக ஒரு 9 ஃபண்ட்ஸ் கிட்ட நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இருந்து இது பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா அப்படின்றது இருக்குது. பட் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதை பொறுத்து என்ன ஆகும்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய ஏயுஎம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நான் பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு தான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா நான் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். என்னுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவு யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் பண்ணி கொடுத்த அந்த ஒரு டைவர்சிஃபை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நான் இந்த ஒரு இதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த யூடிஐ இண்டெக்ஸ் ஃபண்டுடைய ஏயுஎம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19,626 கோடி. அதே மாதிரி இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.19 தான். அதே மாதிரி இதனுடைய 5 இயர் சிஏஜிஆர் கிட்டத்தட்ட 15.95 16% ரவுண்டாக வச்சோம் அப்படின்னா. அதே மாதிரி இதுக்கு எக்ஸிட் லோட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படின்னும் போது எனக்கு இந்த க்ரைட்டீரியா வச்சு என்னால் அந்த இது ஓகே அப்படின்னு தோணுது தான் நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த நம்ம செலக்ட் பண்ண இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவு நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை விட இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்குது அப்படின்ற சில டேட்டாஸும் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க வந்து முடியுது. அதாவது ரிட்டர்னை பீட் பண்ணி நம்மளுக்கு வந்து தராங்க. ஆக்சுவலாக அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஒரு சில கம்பெனிஸோடைய வேல்யூ கம்மியாக இருந்தாலும் பட் மெஜாரிட்டியாக நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் மோஸ்ட்லி ஹையராக தான் இருக்குது. அப்படின்னும் போது லார்ஜ் கேப்போடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இண்டெக்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ரிட்டர்ன் வந்து சிமிலராக தான் இருக்கும். அப்படின்னும் போது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணுறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது வந்து. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், அது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் கேப். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டோம் எது எல்லாம் பெஸ்ட் ஃபண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இப்போ ரீசெண்டாக பண்ணதில் இந்த 5 தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி எந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி கமெண்ட் பண்ணும்போது தான் இன்னும் என்னென்ன ஃபண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு அதில் பெஸ்ட்டான ஃபண்டை என்னால் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு சின்னதாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஐடியாக்காண்டி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் நான் மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Bye.